الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل وقال النبي صلى الله عليه وسلم الموت النصيحة الساكنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. தமிழகத்திலேயே முன்மாதிரியாக இந்த அளவிற்கு தமிழகத்திலே ரசூலின் வரலாறுகளை கேட்பவர்கள் இல்லை நான் பார்த்தவரை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீடூரை தேர்வு செய்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த நிகழ்வை அழகாய் நெறிப்படுத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தமிழகத்தில் முன்மாதிரி ஆசிரியர் பெருந்தகை, ஜாமியாவினுடைய தகுதிமிக்க முதல்வர், எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாய் அமைந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹசரத் கிபிலா அவர்களுக்கும், ஜாமியாவினுடைய நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள் அத்துணை பேர்களுக்கும், ஜாமியாவினுடைய ஆசிரியர் பெருமக்கள், இதற்கு தோள் கொடுத்து உலகம் முழுக்க இந்த மதரசாவின் பெருமையை கொண்டு போய் சேர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், வருகை வந்திருக்கிற வெளியூர் வாசிகள், உள்ளூர் வாசிகள், உலமாக்கள், மாணவ கண்மணிகள், பெண்மணிகள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய பேர் சலாம் சொல்றாங்க, பதிலே வர்றதில்லை, என் வார்த்தையை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் ரசூலை போன்று ஒரு பாசிட்டிவ் சிந்தனை உள்ள தலைவரை பார்க்கவில்லை. எதை தொட்டாலும் எதிர்மறை இல்லாமல் நேர்மறை தலைவர் என்று உலகம் இதுவரை எத்தனை லட்சம் தலைவர்களை கண்டிருக்கிறதோ அந்த தலைவர்களில் நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் சிந்தனை உள்ள தலைவர் நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாரையும் உலகம் பார்த்ததில்லை. அது என்ன பாசிட்டிவ் சிந்தனை என்றால், ஒரு மருத்துவரிடத்திலே ஒரு பெரிய அம்மா சென்றார்கள். மருத்துவம் பார்ப்பதற்காக, கடுமையான சுகர். மருத்துவர் சொன்னார், அம்மா சுகருக்கு தொடர்ந்து மாத்திரை எடுக்க வேண்டும், தொடர்ந்து மாத்திரை சாப்பிட வேண்டும். அப்ப அந்த அம்மா கேட்டுச்சு, சாகுற வரைக்குமா? சாகுற வரைக்குமா? டாக்டர் சொன்னாரு, இல்ல வாழ்ற வரைக்கும். அந்த அம்மா சொன்னது எதிர்மறை சிந்தனை, மருத்துவர் சொன்னது பாசிட்டிவ் சிந்தனை. நேர்மறை சிந்தனையாளர்கள் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை. நாயகத்தின் வரலாறுகளை முழுக்க பாருங்கள். ஒரு அரசியல் தலைவராய், பொருளாதார நிபுணராய், சிறந்த ஆசிரியர் பெருந்தகையாய், ஆன்மீகவாதியாய், அத்தனை துறையிலும் ரசூலை நீங்கள் பார்த்தால் நேர்முக சிந்தனையாளராகவே பார்ப்பீர்கள். பாசிட்டிவ் சிந்தனை நிறைந்த தலைவர். அதனாலதான்
அவர்களின் பிரிவை உலகத்தால் தாங்க முடியவில்லை. யாரெல்லாம் நேர்முக சிந்தனையாளர்களோ அவர்களின் பிரிவை உலகம் தாங்காது. இதுதான் உலகம் எழுதி வைத்திருக்கிற நியதி. பெருமானார் எவ்வளவு பாசிட்டிவ் சிந்தனை, நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஒன்று உதாரணத்திற்கு சொல்லுவேன். கவலையோடு கடைக்கோடியிலே கடும் கஷ்டத்திலே இருக்கிற பிலால் ரலியல்லாஹுவை பார்த்து பெருமானார் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக, பிலால் உமக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், தருகிறேன். நீங்கள் கேட்பது கிடைக்கும். பிலால் ரலியல்லாஹு தஆலாவை போன்ற உஷாரான தலைவரும் உலகத்தில் யாரும் இல்லை. பெருமானார் கேட்டு விட்டார்கள். அதனால ரசூலே எனக்கு சொர்க்கம் வேண்டும். சொர்க்கம், உலகத்தில் இருந்து கொண்டு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த, இதெல்லாம் என் கையில இல்லை என்று எதிர்மறையாக பெருமானார் பேசவே இல்லை. பிலால் உனக்கு சொர்க்கம் உண்டு. ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், வெறும் சொர்க்கம்லாம் எனக்கு பத்தாது, எல்லா சாலிஹீன்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா நல்லோர்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய் பிலால். போதாது நாயகமே, எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். போர்க்களத்துக்கே போகாம போர்க்களத்திலே ஷஹீதான ஷஹீதுகளை விட சொர்க்கத்திற்கு முன்னால் செல்ல வேண்டும். பெருமானார் இல்லை என்றே சொல்லாத மனம் படைத்த ரசூல், எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய் பிலால். போதாது நாயகமே, எல்லா சித்தீக்குகளுக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும். வாழ்நாள் முழுக்க அபூபக்கர் ரலியல்லாஹு கூடயே இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும். பெருமானார் யோசிக்க கூட இல்லை, எல்லா சித்தீக்குகளுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய் பிலால். போதாத ரசூலே, எல்லா நபிமார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும். எவ்வளவு பேராசை! எல்லா நபிமார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவாய். அப்ப பாசிட்டிவ் சிந்தனையினுடைய ஆக உச்சம். கடைசியில எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போகணுங்கிறாங்க. 313 பேர்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். தயங்கவே இல்லை தாகா ரசூல். எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் சொர்க்கத்தில் இருப்பாய் பிலால். சட்டென்று பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். உங்களுக்கு முன்னால். என்ன ஆசை! 7 ஸ்டார் ஹோட்டல் ஒருவர் கட்டி அதன் திறப்பு விழாவிற்கு சிஎம்ஐ அழைக்கிறார். சிஎம் வருகிறார், பின்னால் பிஏ வருகிறார். பிஏ சொன்னாரு, ரிப்பனை நீங்க வெட்டாதீங்க, நான் வெட்டுறேங்கிறார். முதல்ல சிஎம் அவரை வெட்டிட்டு தான் ரிப்பனை வெட்டுவார் இல்லையா? ஆனால் சொர்க்கத்தில் முதலில் யார் நுழைவார்கள்? அன்பிற்குரியவர்களே, பெருமானார் உங்களுக்கும் முன்னால் நான் நுழைய வேண்டும் என்று இந்த பிஏ சொல்லுகிறார் பிலால் ரலியல்லாஹு. பெருமானார் யோசிக்கவே இல்லை. இதைவிட பாசிட்டிவ் நிறைந்த சிந்தனையாளர் உலகத்தில் யாராவது இருக்கிறாரா? எனக்கும் முன்னால் நீ சொர்க்கம் நுழைவாய் பிலால். பிலால் ரலியல்லாஹு கண்களில் கண்ணீர். ஒரு நாளும் உங்களை விட ஒரு எட்டு கூட முன்னால் வைத்து சென்றதில்லை நாயகமே. சொர்க்கத்திற்கா உங்களை விட நான் முன்னால் செல்ல போகிறேன். சொன்ன சொல்லை நான் வாபஸ் வாங்கிக் கொள்ளுகிறேன் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலால், மலர்கள் கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம், நபிமார்கள் சொன்ன சொல்லில் இருந்து புரள்வதில்லை பிலால். முதலில் ஒட்டகத்தில் நான் தான் சொர்க்கத்தில் நுழைவேன். என் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு காதிமாய் எனக்கு முன்னால் நீ நுழைவாய் பிலால். அத்தனையும் சாதகமாக்கிய தலைவர் நபிகள் நாயகத்தை தவிர உலகம் யாரையும் கண்டதில்லை. இந்த நாயகம் இவர்களின் பிரிவை சகாபாக்களால் எப்படி தாங்க முடியும்? தாயின் பிரிவை பிள்ளைகள் தாங்குவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? தாய் கொண்டிருக்கிற நேசம் பிள்ளைகளின் மீது. எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் உலகத்துல எல்லாருமே சொல்றது உண்டு, தாய்க்கு பின்னால் நான் எத்தீமாகி போனேன். வயசான ஆளும் சொல்லுவோம், எங்க அம்மாவுடைய பாசம் எங்க அம்மாவுக்கு பின்னாடி வேறு யாரும் கொடுக்க முடியல. சொல்றமா இல்லையா? தாயை விட பன்மடங்கு நேசம் கொண்டவர்கள் ரசூல். இந்த உம்மத்தின் மீது பாசம் கொண்டவர்கள் ரசூல். அதனால்தான் சஹாபாக்களால் ரசூலின் பிரிவை தாங்க முடியாது என்று ரசூலே உணர்கிறார்கள்.
நான் மௌத்தா போயிருவேன் ரசூலுல்லாஹ் சொன்னா அவங்க மௌத்தா போயிடுவாங்க. அவ்வளவு நேசம். உலகம் இப்படி ஒரு தலைவரை, நேசக்காரரை உலகம் கண்டதே இல்லை. இந்த உம்மத்தின் மீது ரசூலுக்கு இருந்த பாசம் எவ்வளவு! ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிறைய காசு பணத்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோமே, காசு வந்தா தனியா போய் ஒரு வீடு கட்டி யாரும் டிஸ்டர்ப் இல்லாம வாழணும்னு மனுஷன் நினைப்பான். யாரையும் தொடர்பும் இருக்கக்கூடாது என்று நினைப்பான். இது மனிதனின் இயற்கை. உலகத்திலே எந்த நபிக்கும் கொடுக்காத தனிப்பெரும் ஆற்றலை அல்லாஹ் ரசூலுக்கு வழங்கினான். உலகத்தில் வேறு எந்த நபிக்கு 1,24,000 பேர்ல யாருக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை. நேருக்கு நேராக அல்லாஹ்வை சந்தித்தல் ரசூலுக்கு மட்டும்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு 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 70,000 திரைகளுக்கு அப்பால் இருந்து ரப்பை பார்க்கிறார்கள். ஹர்ர மூசா சாகிகா, மயக்கமுற்று விழுந்தார்கள், பார்க்க முடியவில்லை. 1,24,000 பேர்களில் ரப்பை நேரடியாக பார்த்தவர்கள் நபிகள் நாயகம். நேரடியாக பார்த்தவொன்னு அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்களுக்கு சலாம். பெருமானாருக்கு முகத்தில் சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ரப்பு கேட்கிறான், ஏன் நாயகமே முகத்தில் சந்தோஷம் இல்லை? அல்லாஹ்வை தனிமையில் சந்திக்கிற போது கூட இந்த நாயகம் உம்மத்தை மறக்கவில்லை. எனக்கு மட்டும் அஸ்ஸலாம், என் உம்மத்துக்கு வேண்டாமா? என் உம்மத்திற்கு வேண்டாமா? எனக்கு மட்டும் அஸ்ஸலாம். அல்லாஹ் அதற்கு பிறகுதான் அத்தஹியாத்தை வழங்கினான். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். நாம அல்லாஹ்வை பார்க்கிறதா இருந்தா எவ்வளவு நாள் ஆகும்? நாம் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு எவ்வளவு நாள்? இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ்ந்து அதற்கு பிறகு கபரிலே பல கோடி ஆண்டுகள் இருந்து அதற்கு பிறகு சூர் ஊதப்படும். ஒரு சூருக்கும் இன்னொரு சூருக்கும் இடையிலே 40 ஆண்டுகள், 3 சூர் ஊதப்படும். அப்புறம் மறுமை மஹ்ஷர் மைதானம். ஒரு நாள் என்பது 50,000 சனத்தின் மிம்மா தகுதூன், இங்கு இருக்கிற 50,000 ஆண்டுகளுக்கு சமம். ஒரு நாள் 50,000 ஆண்டுகளுக்கு சமம். எத்தனை நாள் நிக்க போறோம் தெரியல. அதற்கு பிறகு ஆமால் நாமா பட்டோலை வழங்கப்படும், சிராத்துல் முஸ்தகீம் பாலம் கடக்கப்படும். அதற்கு பிறகு சொர்க்க வாழ்க்கை. சொர்க்கத்தில் எத்தனை கோடி ஆண்டுகள் வாழ்வோம்? சொர்க்கத்தில் கொஞ்ச நாள் இருப்போமா? காலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருக்க போகிறோம். சொர்க்கத்தினுடைய நியாமத்துக்கள், அனுபவிக்க இருக்கிற நியாமத்துக்கள். அல்லாஹு அக்பர். என்ன விரும்புகிறாரோ பல வகை ஐட்டங்கள் முன்னால் வந்து நிற்கும். அலல் அராஇகி யன்துரூன், பெருமானார் சொல்லுகிறார்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம். அலல் அராஇகி யன்துரூன், பிக்னிக் செல்வார்கள். நாம கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் போற மாதிரி சொர்க்கவாசிகளும் பிக்னிக் செல்வார்கள். போய் பூங்காவோட உட்கார்ந்து எப்படி இந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்கு 70 வருஷம் ஆகுமா? ஒரு தடவை இப்படி பார்த்துட்டு இங்கிட்டு திரும்ப 70 வருஷம். சொர்க்கத்தின் நியாமத்துக்கள் எவ்வளவு? எத்தனை கோடி ஆண்டுகள்! அல்லாஹு அக்பர். இவ்வளவு நியாமத்துக்களையும் அனுபவித்ததற்கு பிறகு சொர்க்கம் போரடிக்கும். சொர்க்கம் போரடிக்க எல்லா சொர்க்கவாசிகளும் ஆலிம் சாக்களை அணுகுவார்கள். மயிலாடுதுறை காசி அவர்களே, வேறு என்ன நியாமத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அப்ப சொல்லுவாங்க, அதற்கு அல்லாஹ்வை பார்க்குதல் என்ற நியாமத் பாக்கியாக இருக்கிறது. அல்லாஹ்ட்ட எல்லாரும் சேர்ந்து கேட்பாங்க, அல்லாஹ் உன்னை பார்க்கணும் ரப்பே, உன்னை பார்க்கணும் ரப்பே, உன்னை பார்க்கணும் ரப்பே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பார்ப்பதற்கென்றே ஒரு மைதானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த மைதானத்திற்கு பேர் மைதானே மஸ்ஜித். ஃபுட்பாலுக்கு மைதானம் மாதிரி, ஹாக்கிக்கு மைதானம் மாதிரி, கிரிக்கெட்டுக்கு மைதானம் மாதிரி அல்லாஹ்வை பார்க்கிற மைதானத்திற்கு பெயர் மைதானே மஸ்ஜித். அந்த மைதானத்தினுடைய மணலெல்லாம் குங்கும பூக்கள், தங்க நாற்காலிகள், வைரம் வைடூரியம் மரகதம் மாணிக்கம் கோமேதகம் நீலம் பச்சை நீலோபடம் எல்லாம் அதில் பதிக்கப்பட்டிருக்கும். ரப்பை பார்ப்பதற்காக எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். திடீரென்று ஒரு பிரகாசம், உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடைந்து விடும், உள்ளமெல்லாம் ஆனந்தப்பட்டு விடும். அல்லாஹ் சொல்லுவான், இது நான் அல்ல, லோபா என்ற ஹூர்லின் பெண் சிரித்தால் அந்த பெண்ணின் சிரிப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அல்லாஹ் தன்னை காட்சியாக தருவான்.
அல்லாஹ் தன்னை காட்சியாக தருவான். எத்தனை கோடி வருஷத்துக்கு பின்னாடி அல்லாஹ்வை நாம பார்ப்போம். அல்லாஹ் காட்சி தருவான். ஒரு நாள் முழுக்க, ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகள் அல்லாஹ்வை சொர்க்கவாசிகள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், பார்த்தது போதுமப்பா, பார்த்தது போதுமப்பா. யா அல்லாஹ், எங்களுக்கு சொர்க்கம் எல்லாம் வேண்டாம், உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறோம். ரப்பல் ஆலமீனே, உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறோம். வசீகல்லதீன இலல் ஜன்னதி ஸுமரா. விட்ட பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால இவங்களை எல்லாம் பிடிச்சி சொர்க்கத்தில் தள்ளுங்கள் என்று மலக்குகளிடத்திலே அல்லாஹ் ஆணையிடுவான். இங்கு அதிசயம் காத்திருக்கும். என்ன அதிசயம் தெரியுமா? மலக்குகள் எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் போட்ட உடனே இந்த பெண்கள் எல்லாம் கணவன்மார்களை பார்ப்பார்கள், பார்த்து சொல்லுவார்கள். கணவன்மார்களை பார்த்து சொல்லுவார்கள், என்ன அழகு, என்ன அழகு. சொர்க்கத்தில் மட்டும்தான் நடக்கும். உலகத்தில் இருக்கும் போது இவன் தான் சொல்லிட்டு இருப்பான், கண்ணே, மணியே, வைரமே, மாணிக்கமே, கோமேதகமே. என்னைக்காவது மனைவி கணவனை புகழ்ந்ததுண்டா? என்ன மயிலாடுதுறையில கேட்டாங்க, சிதம்பரத்தில் கேட்டாங்க, சீர்காழியில கேட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து பாலும் கிணத்துல தள்ளிட்டானுவ. இங்க இருக்கிற பெண்கள்லாம் அப்படி இல்லை. நீங்க எல்லாம் அவளியாக்கு. நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அங்கே சொர்க்கத்திலே சொல்லுவார்கள், பெண்கள் கணவனை பார்த்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வை பார்த்ததால் உங்கள் அழகு 70 மடங்கு கூடி போனது. ரப்பை பார்த்ததால் 70 மடங்கு அழகு கூடியது என்றால் அந்த ரப்பை பார்க்கிறது எவ்வளவு கஷ்டம், எத்தனை கோடி ஆண்டுகள் தேவை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்கிற போதே மிஅராஜுக்கு சென்று ரப்பை பார்த்தார்கள். அந்த ரப்பை பார்க்கிற நேரத்தில் கூட பெருமானார் இந்த உம்மத்தை மறக்கவே இல்லை. இந்த உம்மத்தை மறக்கவில்லை. அவ்வளவு நேசம் இருந்த காரணத்தினால் சஹாபாக்களும் ரசூலை மறக்காதவர்களாக இருந்தார்கள். பெருமானாரின் மீது பேராவல். நாயகத்தின் பிரிவை எப்படி அவர்கள் தாங்குவார்கள்? பெருமானாரின் பிரிவை எப்படி அவர்களால் ஏற்க முடியும்? அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மரணத்தை கூட சன்னம் சின்னமாய் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்களே தவிர, நான் இறக்கப் போகிறேன் என்று சொன்னால் கொத்து கொத்தாய் நபித்தோழர்கள் இறந்து போவார்கள். பெருமானார் நேரடியாக சொல்லவே இல்லை. இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம்! அன்பு மனைவியோடு ஆயிஷா ரலியல்லாஹுவோடு பெருமானார் தனி அறையில் இருக்கிறார்கள். பொதுவாகவே கல்யாணம் பண்ண புதுசுல இந்த ஆண்கள்லாம் எப்படி இருப்பான்னா செம்புலி ஆடு மாதிரியே இருப்பான் இல்லையா? உட்காருன்னா உட்காருவான், எந்திரின்னா எந்திரிப்பான், போண்டா போவான், வாண்டா வாவான் இல்லையா? எதுக்குமே ஓடவே ஓடாது. அம்மாவை நினைக்க நேரம் இல்லை, அக்காவை நினைக்க நேரம் இல்லை, முன்னாடியே போவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு புதுமண தம்பதி. தஹஜ்ஜத் நேரம். ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு தெரியும், நாயகத்தின் 2 கரங்கள் இணைந்தால், ரசூலின் 2 கரங்கள் இணைந்தால் வானின் கதவு திறந்து விடும் என்று தெரியும். தஹஜ்ஜத் நேரத்தில் ஆயிஷா கேட்கிறாங்க, ரசூலே எனக்கு மட்டும் துஆ செய்யுங்கள். பெருமானார் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம அஃபிர் ஆயிஷா மா தகத்தமத் வ மா தஅഖரத் வ மா அலனத் வ மா அஸரத். ஆயிஷா செய்த முன் செய்த பாவங்கள், பின் செய்த பாவங்கள், ரகசியமாக செய்த எல்லா பாவங்களையும் ரப்பே நீ மன்னித்து விடு. சொன்ன உன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குதிக்கிறார். என்ன ரசூலின் துஆ உடனே கபூல் இல்லையா? குதிக்கிறார். ஆயிஷா ஆனந்தமாக இருக்காதா ரசூலே? எனக்காக மட்டும் துஆ செய்திருக்கிறீர்கள், ஆனந்தமாக இருக்காதா? பெருமானார் தனி அறையில் தன் அன்பு மனைவியோடு இருக்கிற போது கூட ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், அம்மா, இந்த துஆவை தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என் உம்மத்திற்காக செய்கிறேன் என்றார்கள். உம்மத்தின் முன் செய்த பின் செய்த ரகசியமாக பரகசியமாக செய்த எல்லா பாவங்களையும் என் உம்மத்திற்கு மன்னித்து விடு என்று நான் கேட்கிறேன் அம்மா. தனி அறையில் கூட தாஹா இந்த உம்மத்தை மறக்கவில்லை என்றால் எப்படி சஹாபாக்கள் ரசூலை மறப்பார்கள்? ரசூலின் மரணத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? அல்லாஹ் அக்பர். ரசூலின் பாசம் எல்லையில்லா பாசம். ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுக்கிற பழக்கம். மதீனாவுக்கு சென்ற நாயகம் ஒவ்வொரு வருடமும் 2 ஆடு குர்பானி கொடுப்பாங்க. 2 ஆடு, ஒன்று தனக்காக, இன்னொன்று உம்மத்துக்காக.
ரசூலுல்லாஹ் போன காலத்திலிருந்து ஒன்று தனக்காக உம்மத்தை குர்பானியிலும் ரசூல் மறக்கவே இல்லை. அல்லாஹு அக்பர். குர்பானியை விட சிறந்த அமல் ஆளுக்கு பகரமாக அல்லாஹ் ஆடு கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகரமா குர்பானி என்பது ஆடு அல்ல, ஆள் கொடுப்பதற்கு நிகர். இபாதத்துக்களில் சிறந்த இபாதத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருஷமும் 2 ஆடு. பெருமானார் ஹஜ்ஜுக்கு போனாங்களா இல்லையா, அந்த வருடம் மட்டும் 100 ஒட்டகைகள் அறுக்கிறார்கள். 63 ஒட்டகையை தன் கையால் அறுத்தார்கள். என் வயது 63 என்பதை சிம்பாலிக்காய் ரசூல் சொன்னார்கள். பாக்கி இருக்கிற 37 ஒட்டகத்தை அலியே நீங்கள் அருங்கள் என் உம்மத்திற்காக என்றார்கள். குர்பானியில கூட ரசூல் உம்மத்தை மறக்கல. அல்லாஹு அக்பர். அதனால் தான் சஹாபாக்கள் எப்பொழுது குர்பானி கொடுத்தாலும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பல ஒட்டகைகள், பல 100 ஆடுகள், இது எல்லாம் என் கண்மணி ரசூலுக்காக என்று குர்பானி கொடுத்தவரானார்கள். சஹாபாக்கள் ரசூலை மறக்கவே இல்லை. ரசூலின் பிரிவை சொன்னால் எங்கே தாங்க போகிறார்கள்? நாம என்னைக்காவது ரசூலின் பேரில் குர்பானி கொடுத்தோமா? கடந்த காலம் எப்படியோ இருக்கட்டும், வருங்காலத்தில் ஒன்று ரசூலுக்காக மற்றொன்று எனக்காக கொடுத்து பாருங்கள். உங்கள் சந்ததிகளே வறுமையை சந்திக்காது. வான வாசல்களின் திறவுகோலும் பூமியின் வாசல் திறவுகோலும் உங்களுக்கு வேண்டுமா? குர்பானியில் ரசூலை இணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். இந்த உம்மத்தை மறக்காத ரசூல். பேரப்பிள்ளைகள் என்றால், தன் குடும்பம் என்றால் நாம் எல்லாவற்றையும் மறந்து போவோம். குடும்பம் என்று வருகிற போது அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு குடும்பத்திற்காக உழைக்கிற மனிதனை பார்க்கிறோம். வெளிநாட்டுக்கு ஏப்பா போற? குடும்பம் தான் காரணம். என் தங்கச்சி இருக்குது, கஷ்டப்பட வேண்டி இருக்குது, வெளிநாட்டுக்கு போற சொல்றமா இல்லையா? குடும்பம் என்று வருகிற போது அத்தனையும் மறக்கிற நாம். ரசூலின் குடும்பம். பெருமானாரின் மீது ஏறி விளையாடிய பிள்ளைகள். ரசூலுல்லாஹ் நடந்து போகும்போது ஒரு பக்கம் ஹசன், இன்னொரு பக்கம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. ரசூலுல்லாஹ் ரோட்டிலே நடக்க அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிறார்கள். நிஅமல் ரகீப் வ நிஅமல் மர்கூப். இந்த வாகனமும் நல்ல வாகனம், வாகனத்திலே பயணிப்பவர்களும் நல்லவர்கள். ஒருத்தரை என்கிட்ட கொடுத்துருங்க ரசூலே, நான் தூக்குறேன். பெருமானார் 2 பேர்களுக்கு மத்தியில் பிரிக்க நான் விரும்பவில்லை என்றார்களே. கடுமையான பஞ்சகாலத்தில் 2 பேர்களும் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்க ரசூல் தன் நாக்கை நீட்டி தாகம் தீர்த்தார்களே. உம்மு சலமா ரலியல்லாஹுவின் வீட்டிலே பேரப்பிள்ளைகள் ரசூலின் மீது ஏறி விளையாடுகிறார்கள். ஆனந்த சிரிப்பு பெருமானாருக்கு. பேரப்பிள்ளைகள் இல்லையா, ஆனந்தமாய் சிரித்துக் கொண்டிருக்கிற ரசூல் திடீரென்று அழுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு காரணம் கேட்டார்கள். சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க ரசூலை, அழுகிறீர்களே? இப்பொழுதுதான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். என் 2 பேரர்களுக்கும் இயற்கை மரணம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இந்த மூத்தவர் ஹசன் விஷம் கொடுத்து ஷஹீதாக்கப்படுவார். 2வது உள்ள ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கழுத்து வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார் என்று சொன்னதால் நான் அழுது கொண்டிருக்கிறேன். அம்மா ஃபாத்திமா, பெத்த மனசு இல்லையா? ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலை பார்த்து சொல்றாங்க, ரசூலே இந்த பேர பிள்ளைகளுக்காக கொஞ்சம் இறங்கி வாருங்களே. நீங்கள் கரம் ஏந்தினார், உங்களுக்கு என்று விசேஷமாக அல்லாஹ் துஆக்களை கொடுத்திருக்கிறானே, விசேஷ துஆ உங்களுக்கு இருக்கிறது ரசூலே. நீங்கள் நினைத்தால் பேர பிள்ளைகளுக்கு இயற்கை மரணத்தை கொடுக்கலாமே ரசூலே. ரசூலே கொஞ்சம் துஆ செய்யுங்கள் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா அந்த விசேஷ துவாவை தான் நாளை மறுமையில என் உம்மத்திற்கு வைத்திருக்கிறேன். அம்மா, என் குடும்பத்திற்கு எப்படி? தன் பெற்ற பிள்ளையை விட, பேரர்களை விட உம்மத்தின் மீது நேசம். நான் எப்படி அம்மா என் பேரர்களுக்காக கேட்க முடியும்? அது என் உம்மத்திற்கு. உம்மத்தின் மீது நேசம் கொண்ட ரசூலை, ரசூலின் பிரிவை நபி தோழர்கள் எப்படி தாங்குவார்கள்? அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், நாற்காலியில் அமர்ந்து உபதேசம் செய்யுங்கள் நாயகமே என்று நபித்தோழர்கள் கேட்கிற போது, நாற்காலியில் அமர்ந்து உபதேசம் செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஃபாத்தாகிற வரைக்கும் நாற்காலியில் உட்கார்ந்து உபதேசம் செய்யவே இல்லையே. காரணம், நாற்காலிக்காக தான் உலகம் பெரும் சண்டை போடும் என்று அன்றே அறிந்து கொண்ட நாயகம். அப்துல் ரஹ்மான் கவிக்கோ அழகாக சொல்லுவார், இரு காலிகள் சேர்ந்து நாற்காலி செய்தது. மனிதர்கள் சேர்ந்து நாற்காலி செய்தார்கள், நாற்காலிக்காக நாற்காலி ஆயினர். இரு காலி சேர்ந்து நாற்காலி செய்தனர், நாற்காலிக்காக நாற்காலி ஆயினர். மிருகங்களாய் மாறி போயிருக்கிற இந்த காலத்தை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். நாயகம், நீங்கள் நாற்காலியில் அமர்கள் இருக்கிற போது அல்லாஹ் மஹீனா மிஸ்கீனா அமித்னா மிஸ்கீனா வஷுர்னி சுப்ரத்தில் மசாக்கி சொன்ன நாயகம், மரணிக்கக்கூடியவருக்கு எதற்கு நாற்காலி என்றார்கள். இந்த ஒரு வார்த்தை தான், மரணிக்கக்கூடியவருக்கு எதற்கு நாற்காலி. இதை கூட நபித்தோழர்களால் தாங்க முடியவில்லை. ரசூலே, இந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம் ரசூலே, மரணிக்கக்கூடியவருக்கு எதற்கு நாற்காலி வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு முன்னால் இறந்து எங்களுக்கு நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும் ரசூலே. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஒரு நாள் மெதுவாக சொல்லுவார்கள், நான் இருப்பதும் உங்களுக்கு நலவு, நான் இறப்பதும் உங்களுக்கு நலவு என்று சொல்ல, இதையும் சஹாபாக்கள் நீங்கள் இருப்பதுதான் நலவு ரசூலே, இறப்பது என்பதை சொல்ல வேண்டாம் ரசூலே. பெருமானார், நான் இறந்ததற்கு பிறகு உம்மத்தினுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும், நல்ல அமல்களை பார்த்து சந்தோஷம் அடைவேன், கெட்ட அமல்களாக இருந்தால் பெருமானார் நான் கவலைப்படுவேன் சொல்லல. பெருமானார் பாசிட்டிவ் சிந்தனையாளர். கெட்ட அமல்களாக இருந்தால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். அதனால் நான் இருப்பதும் நலவு, நான் இறப்பதும் நலவு. நபித்தோழர்கள் தாங்க முடியவில்லை. நாயகமே, உங்களின் இறப்பை எங்களால் தாங்க முடியாத ரசூலே, இறப்பை பற்றி சொல்ல வேண்டாம் ரசூலே. அல்லாஹு அக்பர். மரணம் குறித்து மாணவி எவ்வளவு பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர்களை நாம் அடக்கி இருக்கிறோம். மரணம் குறித்த சிந்தனையாவது அக்கறையாவது நமக்கு வந்ததா? கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். மரண சிந்தனை மனிதனை புடப்போடு. எத்தனை மௌத்துகள். நீடூரில் இருந்து ஒரு 5-6 இளைஞர்கள் புறப்பட்டு சென்னை செல்லுகிறார்கள். நல்ல வாகனம், பர்வீன் பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்கும் போது திடீரென்று பஸ் இடைநிறுத்தம், டீ குடிப்பதற்காக. அந்த இளைஞர்கள் டீ குடித்துக் கொண்டிருக்கிற போதே பஸ் எடுத்துட்டான். ஒரு இளைஞர் சொல்லுகிறார், டே நம்ம பஸ் எடுத்துட்டான், சீக்கிரம் வாங்குறார். இவன் வாங்கியிருக்கிறது வெறும் 1000 ரூபாய்க்கு டிக்கெட்டு, ஆனா 2 கோடி ரூபாய் பஸ் நம்ம பஸ் எடுத்துட்டாங்கிறார். இவர் பஸ் 2 கோடி ரூபாய் பஸ் நம்ம பஸ்ங்கிற உரிமையை எது கொடுத்தது? அந்த டிக்கெட் இருக்கிற வரை நம்ம பஸ், டிக்கெட் இருக்கிற வரை, ரூஹு என்ற டிக்கெட் இருக்கிற வரை, உடம்புக்குள்ளே ரூஹு என்ற டிக்கெட் இருக்கிற வரை, என் வீடு, என் கடை, என் மனைவி, என் மக்கள், என் கார் எல்லாம் என்னுடையது. ரூஹு என்ற டிக்கெட் போய்விட்டால் இவன் போட்ட பட்டனை இவனால் கலட்ட முடியாது, இவன் போட்ட செருப்பை இவனால் கலட்ட முடியாது. மரணம் ஒரு அதிசயம். உலகம் எத்தனையோ விஞ்ஞானத்தை கண்டிருக்கிறது. மரணத்தை ஜெயித்தவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? மரணத்தை ஜெயிக்க முடியுமா? காசு பணத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் காரூன் இறந்திருக்க கூடாது. ஆட்சி அதிகாரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்க கூடாது. வீரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் வீரர்களின் தலைவன் 1000 வீரருக்கு சொந்தக்கார அம்ர் இப்னு உத் இறந்திருக்க கூடாது. மருத்துவத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஜாலினூஸ் திட்டியானூஸ் மருத்துவத்தை உருவாக்கிய மாமேதைகள் இறந்திருக்க கூடாது. ஞானத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஞானிகளின் தந்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்க கூடாது. ரஹ்மத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கண்மணி நாயகத்திற்கு மரணம் வந்திருக்க கூடாது. உலகத்திலே மரணத்தை ஜெயித்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் ரசூலின் மரணத்தை தாங்குவதற்கு ஆற்றலும் யாருக்கும் இல்லை. மரணம் உண்மை. பெருமானாரின் மரணத்தை தாங்கும் அளவுக்கு சகாபாக்களுக்கு உள்ளத்தில் தைரியம் இல்லை. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் வசனம் வருகிறது. ஒரு பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு, ஒரு பக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அழுது கொண்டிருக்கிறார்கள். நல்ல விஷயம் தானே, வெற்றி வந்து விட்டது, இஸ்லாத்திலே கூட்டம் கூட்டமாக நுழைய போகிறார்கள்.
நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம் தானே. சஹாபாக்கள் சொல்லுகிற போது சொன்னார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வெற்றி வந்து விட்டது என்றால் பெருமானாரின் வேலை முடிந்து விட்டது என்றுதானே பொருள். பெருமானார் மரணத்தின் மீது இந்த சூரா அறிவிக்கிறது. நாயகத்தின் மரணத்தை என்னால் எப்படி தாங்க முடியும்? எனக்கு முன்னால் என் கண்மணியின் மரணத்தை தாங்கும் அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லையே. பேசினார்களே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹு அக்பர். மரண சிந்தனை பெருமானார் ஒரு பக்கம் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயற்கை மரணம் அண்ணனை திரட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் எதிரிகள் ரசூலை கொல்ல முயற்சிக்கிறார்கள். ரசூலின் எதிரிகள் ரசூலை வெல்லவும் கொல்லவும் முயற்சிக்கிறார்கள். ஒரு பக்கம் பெருமானாரை கொன்றே ஆக வேண்டும் என்று கைபர் போர்க்களத்தில் யூத பெண்மணி விஷம் கொடுக்கிறாள். பெருமானாரும் பெருமானாரது தோழர்களும் பயணத்தில் இருந்து வருகிற போது அந்த பெண்மணி விஷத்தை கொடுக்கிறாள். ஆற்றிலே விஷத்தை கொடுக்கப்படுகிறது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு வேகமாக சாப்பிட்டார்கள். பெருமானார் ஒரே ஒரு லுக்மா கவளம் சாப்பிடுகிறார்கள். அந்த மாமிசம் ரசூலோடு பேசுகிறது. பொரித்த மாமிசம் பெருமானாரோடு பேசுகிறது. ரசூலே, என்னிடத்தில் விஷம் தோய்க்கப்பட்டிருக்கிறது, என்னை சாப்பிட வேண்டாம் ரசூலே. பெருமானார் சஹாபாக்களை நிறுத்தினார்கள். சாப்பிட்டதால் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறார்கள், ஷஹீத் ஆகிறார்கள். யூத பெண்மணியை அழைத்து பெருமானார் கேட்டார்கள், என்னம்மா, உனக்கு நாங்கள் என்ன துரோகம் செய்தோம்? அந்த பெண்மணி சொன்னாள், நபியாக இருந்தால் விஷம் ஒன்றும் செய்யாது, இல்லை என்றால் சமுதாயத்தை குழப்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காகத்தான் விஷம் கொடுத்தேன். நீங்கள் நபி என்பதை அறிந்து கொண்டேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த நேரத்திலும் பெருமானாருக்கு பாசிட்டிவ் சிந்தனை தான். மற்றவர்களாக இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? பெருமானார் மன்னித்தார்கள், ஏற்றார்கள் என்பதும் வரலாறு. அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமா? பெருமானாரை கொள்வதற்காக தாசூர் பெருமானார் போருக்கு செல்லுகிற நேரத்திலே வாளை மாட்டிவிட்டு கீழே படுத்திருக்கிறார்கள். வீரன் தாசூர் வாளை எடுத்தான். பெருமானார் நிராயுதபாணியாக படுத்திருக்கிறார்கள். எழுகிறார்கள். வாளை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வீழ்த்துவதற்காக வேகப்படுகிறான். தாசூர் கொள்வதற்கு முயற்சிக்கிறான். உண்மை என்ன தெரியுமா? முன்னர் மன்னர்கள் பாதுகாப்பதற்காக யானை படைகள் இருந்தது. மன்னர்களை பாதுகாக்க யானைப்படை. இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை பாதுகாக்க பூனைப்படை. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம். ஆனால் ரசூலை அல்லாஹ் யானையை நம்பியும் ஒப்படைக்கவில்லை, பூனையை நம்பியும் ஒப்படைக்கவில்லை. வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். வாளை எடுத்து ரசூலின் தலையை வெட்ட தாசூர் ஓங்குகிற போது அல்லாஹ் என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். உள்ளத்தை தன் கைவசம் வைத்திருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாசூரின் உள்ளத்தை அசைத்தான். உடல் நடுங்கியது, வாள் விழுந்தது. பெருமானார் வாளை எடுத்தார்கள். இங்கேயும் பெருமானார் பாசிட்டிவ் சிந்தனை. உன்னை யார் காப்பாற்றுவார்? பெருமானார் நினைச்சிருந்தா தலை எடுத்திருக்கலாம். நீ ஈமான் கொள்ளவில்லை என்றால் உன் சந்ததிகள் ஈமான் கொள்ளுவார்கள், சென்று விடு என்றார்களே. அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். அண்ணனை கொல்ல 1000 முயற்சிகள். ஒரு பக்கம் ஆமீர் அர்பத். ஆமீர் சொல்லுவான், முகம்மதற்கு நறுமணம் என்றால் நன்கு பிடிக்கும், அதனால் நான் நறுமணத்தை தேய்க்கிறேன். இதோ வைத்துக்குள் விஷம் தோய்த்த வாள் இருக்கிறது. அறுபதே, நான் தாடியை இழுத்து பிடித்து சமிக்கை செய்கிறேன், கழுத்தை எடுத்து விடு. 2 பேரும் பேசி வச்சிருக்கிறான். ஆமீர் ரசூலுக்கு தாடியிலே நறுமணத்தை தேய்க்கிறார், தலையிலே நறுமணத்தை தேய்க்கிறார், இழுத்து பிடிக்கிறார், கண்சாடை காட்டுகிறார். 60 கையை கூட தூக்கவில்லையே. நீண்ட போராட்டம். கடைசியில தோல்வியிலே சென்று ஆமீர் கேட்டார் 60ஐ பார்த்து, கையிலே வாள் இருந்தது, நானும் சமிக்கை செய்தேன், உயர்த்தி ஒரு போடு போட்டு இருந்தால் முகம்மதின் கழுத்து வந்திருக்குமே. 60 சொன்னார், என் நிலை உனக்கு தெரியுமா? நான் லேச வாளை தூக்கினால் என் காலை சுற்றிலும் கருநாகம் படுத்திருந்தது. நான் வாளை லேசாக உயர்த்தினால் அது கொட்டுவதற்கு நெருங்குகிறது. நான் எப்படி இந்த முகம்மது? இவர் ஒரு அதிசய மனிதன். முகம்மதை யாரும் கொல்லவும் முடியாது, வெல்லவும் முடியாது.
60 சொன்னாரே, பெருமானாரை கொள்ள எத்தனை முயற்சிகள்! பனு நுழைவாசிகள் பாறையை போட்டு கொள்ள முயற்சிக்கிறார்கள், பெருமானார் வந்து விடுகிறார்கள். ஒரு பக்கம் இயற்கை திரட்டுகிறது, மரணம்; இன்னொரு பக்கம் கொள்ள முயற்சிகள் நடக்கிறது, தோல்வி. கடைசியில் அரபுலகம் ஒன்று சேர்ந்தது. யூத தலைவன், யூதர்களிலேயே ஆக மோசமானவன், சிகிரு செய்வதில் அவனுக்கு நிகர் உலகத்தில் யாரும் இல்லை. பிடியுங்கள் லபீதை, சூனியம் வையுங்கள் முகம்மதற்கு. பெருமானாருக்கு லபீதை வைத்து, லபீதின் பெண்மக்களை வைத்து சூனியம் செய்யப்படுகிறது. ரசூல் இறந்து விட வேண்டும் என்று பெருமானார் 6 மாத காலம் கடும் கஷ்டப்பட்டார்கள். தன் மனைவியை மறந்தார்கள். வகியை தவிர வேறு எதுவும் ரசூலுக்கு நினைவில் இல்லை. ஆயிஷா வருவார்கள், மன் நந்தி, நீ யாருமான்னு கேட்பாங்க. ரசூலே, என்ன சொல்கிறீர்கள்? நான் தான் ஆயிஷா. மன் ஆயிஷா? ஆயிஷான்னா யாருன்னு கேட்பாங்க. உங்கள் தோழர் அபூபக்கரின் மகள் நான். யார் அந்த அபூபக்கர்? அபூ குஹாஃபாவின் மகன். பெருமானாருக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் பெருமானார் கனவொன்று கண்டார்கள். கனவு காணுகிறார்கள், 2 வழக்குகள் இந்த கிணற்றிலே உங்களுக்கு செய்வனை செய்யப்பட்டிருக்கிறது, இந்த பொருளால் செய்வனை செய்யப்பட்டிருக்கிறது. மறுநாள் காலை மாணவி எழுந்து சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொல்ல அலி ரலியல்லாஹு தஆலா, அம்மார் ரலியல்லாஹு சீறி பாய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, வேகமாக செல்ல வேண்டாம், அந்த சிகிரின் பாதிப்பு உங்களை தீண்டி விடலாம் என்று சொல்லுகிற போது அலி ரலியல்லாஹு சீறி பாய்கிறார்கள். ரசூலுக்காக என் உயிரை கொடுக்க நான் தயார். உம்மத்தே முஹம்மதியில் ரசூலின் மீது பாசம் கொண்ட வீரன் அலியுன் கரமல்லாஹ், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என் கண்மணியின் உயிர் காக்கப்பட வேண்டும். ஓடினார்கள், எடுத்து வந்தார்கள். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா இறங்குகிறது. ஒவ்வொரு ஆயத்தையும் ஓத 11 முடிச்சுக்கள் அவிழ்கிறது. அந்த நேரத்திலும் பெருமானார் உம்மத்தின் மீது பாசம். சொன்னார்கள் ரசூல், எனக்கு ஏற்பட்ட செய்வனை உங்களுக்கு வராமல் இருக்க ஒவ்வொரு நாளும் உறங்குகிற போது குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸை மறந்து போகாதீர்கள், ஓதிக்கொள்ளுங்கள், செய்வனை உங்களை தொடாது. அல்லாஹ் அக்பர். எந்த நேரத்திலும் ரசூல் இந்த உம்மத்தை மறக்கவே இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மரணம் திரட்டுகிறது. கடைசி ரமலான், பெருமானாருக்கு கடைசி ரமலான். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒவ்வொரு ரமலானும் எதுவரை வசனங்கள் இறங்கியதோ அதை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவார்கள். தராவீஹ் என்பது சுன்னத்தே ஜிப்ராயில். இப்ப சஹாபாக்கள் ஓதி காட்டுகிறார்கள். கடைசி ரமலான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய வசனத்தை 2 முறை ஓதி காட்டினார்கள். பெருமானார் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டார்கள், என்ன ஜிப்ராயில், 2 முறை ஓதி காட்டுகிறீர்களே, இனிமேல் அடுத்த ஆண்டு ஓதி காட்டுவதற்கு அவகாசம் இல்லை என்று நினைக்கிறீரோ? ஜிப்ராயில் அழுகிறார்கள், எத்தனை பேர்களுக்கு, நபிமார்களுக்கு நான் வஹியை இறக்கி வந்தேன், வேதம் கொடுத்தேன், கடைசி வேதம் ரசூலே உங்களோடு முடிய போகிறது ரசூலே என்று ஜிப்ராயில் அழுகிறார்கள். பெருமானார் அந்த ரமலானில் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்தார்கள். தர்ம சிந்தனை அகர சொன்னாங்களா இல்லையா? நீடூருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய வாய்ப்பு. அல்லாமா ரூமி அவர் உதாரணம் காட்டுவதை போன்று, ரூமியும் சாதியும் உதாரணம் காட்டுவதை போன்று உலகத்தில் வேறு யாரும் காட்ட முடியாது. அந்த ரூமி ஒரு உதாரணம் காட்டுவார் தர்ம சிந்தனைக்கு. இந்த ரூகும் ஜசதும் பேசிக்கொண்டதாம், உயிரும் உடலும் பேசிக்கொண்டதாம். உயிர் உடலை பார்த்து சொன்னதாம், உன்னை எத்தனை கிலோமீட்டர் நான் தூக்கிட்டு போறேன் தெரியுமா? உயிர் சொல்லுது, 60 வயசுல எத்தனை மைல் ஹாங்காங் என்ன, ஜப்பான் என்ன, சைனா என்ன, அமெரிக்கா என்ன, ஹஜ்ஜி என்ன. உயிர் சொல்லுகிறது, நான் இல்லை என்றால் உடலே உன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் உனக்குள் இருக்கிற காரணத்தினால் தான் பார்க்கிறாய், படிக்கிறாய், பிடிக்கிறாய், எல்லாம் செய்கிறாய். நான் மட்டும் இல்லை என்றால் உன் நிலை என்ன? உயிர் உடலை பார்த்து சொன்னது. 2 மணி நேரம் ஒன்னுல இருந்து நான் வெளியே போயிட்டேன்னா ஒன்ன 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகணும். அந்த 4 பேர்த்துக்குள்ளே நான் இருக்கணும், உயிர் இருக்கணும், இல்லாட்டி தூக்க முடியாது. 3 நாள் உனக்குள்ள நான் இல்லைன்னா நாரி போயிடுவேன், நாய் சாப்பிட்டு போகும். அப்ப நான் தானே உனக்கு இவ்வளவும் செய்கிறேன். யஅ்தினி உஜ்ரதி, உடலே எனக்கு கூலி கொடு, எனக்கு கூலி வேண்டும். உயிருக்கான கூலி என்ன?
உயிருக்கான கூலி என்ன? உடல் கேட்கிறது, உனக்கு என்ன கூலி? உயிர் சொன்னது, தர்மம் தான் எனக்கான கூலி. நான் சந்தோஷப்படுவது பிறரின் கரத்திலே உன் பொருளை கொடுக்கிற போது, ஒரு ஏழையின் கரத்திலே நீ வணங்குகிற போது நான் அடைகிற ஆனந்தத்திற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. உயிருக்கான கூலி. நீங்க ஏழையின் கரத்தில கொஞ்சம் காசை கொடுக்கும் போது ஒரு சந்தோஷம் ஏற்படும், தெரியுமா இல்லையா? உலகத்திலே அதற்கு நிகர் எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ் கடைசி ரமலானில் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்கிறார்கள். கடைசி ரமலான் 20 நாட்கள் யாத்திகாஃப் இருக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ரமலானிலும் 10 நாள் யாத்திகாஃப் இருக்கிறார். மதீனாவுக்கு போய் ஒவ்வொரு ரமலானிலும் 10 நாள் யாத்திகாஃப் இருக்கிற ரசூலுல்லாஹ் இந்த ரமலானில் 20 நாள் கடைசி ரமலானில். காரணம், ஹிஜ்ரி 9 கடைசி ரமலானுக்கு முந்தைய ரமலான் பெருமானார் யாத்திகாஃப் இருக்கிறார்கள். பள்ளிக்கு பக்கத்திலேயே ஆயிஷா ரலியல்லாஹுவின் வீடும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நான் யாத்திகாஃபை நியத்து செய்ய போகிறேன் ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்க பக்கத்திலேயே வீட்டிலே நான் இருக்கிறேன் ரசூலே, எனக்கும் அந்த வாய்ப்பை கொடுங்கள், உங்களோடு நானும் யாத்திகாஃப் இருக்கிறேன். பெருமானார் ஆயிஷாவுக்கு அனுமதி கொடுத்தார்கள். இந்த செய்தியை வேற யார்ட்டையும் சொல்லிராத ஆயிஷான்னு. பொம்பளைகிட்ட தான் சொல்லிட்டா போதுமே, இந்த செய்தியை வேற யார்ட்டையும் சொல்லிடாதேன்னு மட்டும் சொல்லிருங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. நீடூர் பெண்கள், நான் வெளியூரை சொல்லுகிறேன். பெருமானார் வெளியே சென்று விட்டு உள்ளே வருகிறார்கள். 8 கூடாரம் பள்ளிக்குள் அடிக்கப்பட்டிருக்கிறது. 8 கூடாரம். உள்ள வந்து பார்த்தா எல்லா மனைவிமார்களும் கூடாரம் அடித்திருக்கிறார்கள். ரசூலே, ஆயிஷாக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்கிறீங்க, எங்களுக்கு இருக்காத ஆசை? உங்களோடு யாத்திகாஃப் இருக்கிறோம் ரசூலே. பெருமானார் இங்கேயும் பாசிட்டிவ் சிந்தனை தான். எதிர்மறை சிந்தனைக்கு ரசூல் போனதாக வரலாறே இல்லை. நாம இருந்தால், ஆயிஷா உனக்கு மட்டும்தானே அனுமதி கொடுத்தேன், எதற்காக இவர்களுக்கு சொன்னாய் என்று கண்டித்திருப்போம். அல்லது 8 பெண்களை பார்த்து உங்களை யார் வர சொன்னது என்று கேட்டிருப்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய மனதையும் புண்படுத்தியதாக வரலாறே இல்லை. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஆயிஷாட்ட போனாங்க. ஆயிஷா, எவ்வளவு பெரிய இடியப்ப சிக்கல், எவ்வளவு பெரிய இடியப்ப சிக்கல். ஆயிஷாட்ட போனாங்க. அழகாக சொன்னார்கள், இந்த வருஷம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஆயிஷா, நான் யாத்திகாஃப் இருக்கிற மாதிரி இல்லைன்ட்டாங்க. உடனே 10 நிமிஷத்துல ஆயிஷா, நானும் இல்லை நானும் இல்லை, 8 கூடாரங்கள் காலியான. பூமான் பெரிய பிரச்சனைகளையும் லேசாக தீர்த்தார்கள். அந்த 10 நாள் யாத்திகாஃபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாளாய் யாத்திகாஃப் இருந்தார்கள். இங்கே நான் உம்மத்தை பார்த்து கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் 10 ஆண்டுகளிலும் யாத்திகாஃப் இருந்து தன்னுடைய லட்சியத்தை சாதித்தார்களே, நமக்கு அந்த ஆசை வர வேண்டாமா? வாழ்க்கையில ஒரு கடைசி 10ஆவது ரசூல் இருந்ததை போன்று நாமும் பள்ளி புறாவாய் யாத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று அந்த யாத்திகாஃபின் நிலை இன்றைக்கு வாடகைக்கு ஆள் பிடிக்கிற அளவிற்கு மாறி போயிருக்கிறோம் என்றால் மனம் வருத்தம் அடைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் முடிகிறது. ஷவ்வால் 19 ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு பிரகடனம் செய்கிறார்கள். நான் ஹஜ்ஜுக்கு செல்ல போகிறேன் என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் தயாராகிறார்கள். 2 பேர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஒன்று, அபூ ஹுரைரா, என்னோடு நீங்கள் ஹஜ்ஜுக்கு வர வேண்டாம். காரணம் என்ன நாயகமே? உன் தாயார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். உன் தாயாருக்கு ஹிதுமத்து செய்வது, நோய்வாய்ப்பட்டிருக்கிற உன் தாயாருக்கு ஹிதுமத்து செய்வது என்னோடு ஹஜ்ஜுக்கு வருவதை விட சிறந்தது. நோய்வாய்ப்பட்டிருக்கிற பெற்றோரை விட்டுவிட்டு வெளிநாட்டிலே வாழ்பவர்களே, எது சிறந்தது என்பதை எண்ண வேண்டும். அபூ ஹுரைரா கவலையோடு இருக்கிறார்கள். அடுத்து ரசூலின் பார்வை அபூபக்கர் ரலியல்லாஹுவை நோக்கி செல்கிறது. அபூபக்கர் அலி அவர்களே, என்னோடு ஹஜ்ஜுக்கு வர வேண்டாம். எல்லா நிலைகளிலும் தன்னோடு இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு வர வேண்டாம். காரணம், உங்கள் மனைவி நிறைமாத கர்ப்பிணி, இப்பொழுதோ அப்பொழுதோ என்று இருக்கிறார். அவர்களை போய் பார்த்துக் கொள்ளுங்கள். கலங்கிய கண்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு கவலையோடு வீட்டுக்கு செல்கிறார்கள். மனைவி இடத்தில் சொல்ல மனைவி சொன்னார்கள், நீங்கள் இங்கே இருந்தால் மட்டும் உடல்தான் இருக்கும், உள்ளமெல்லாம் ரசூலோடு இருக்கும். நான் அனுமதி கொடுத்ததாக ரசூலிடத்தில் சொல்லுங்கள்.
மதீனாவின் பெண்கள் பார்த்துக் கொள்வார்கள், அனுமதி கொடுத்ததாக சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர். சந்தோஷத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு வருகிறார்கள். என் மனைவி அனுமதி கொடுத்து விட்டார். பெருமானாரின் உள்ளமும் அபூபக்கரை தானே தேடுகிறது. அபூபக்கரை பார்த்தவுடன் ஆனந்தமடைந்த ரசூல், வீட்டிலே ஒரு அதிசயம் காத்திருக்கிறது, செல்லுங்கள். குழந்தைதான் பிறந்து விட்டதோ என்று எண்ணி செல்லுகிறார்கள். அந்த பெண் மனைவி சொல்லுகிறார்கள், நானும் ரசூலோடு ஹஜ்ஜுக்கு வர ஆசை இருக்காதா? நானும் வருகிறேன். வருகிற வழியில் குழந்தை பிறந்தால் மற்ற பெண்கள் பிரசவம் பார்த்துக் கொள்ளுவார்கள், நானும் வருகிறேன். சென்றார்கள். வழியிலே குழந்தை பிறந்தது. அப்துல்லா என்று பெயர் வைக்கப்படுகிறது. பூமான் நபிகள் கோமான் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே அன்சாரிகள் பட்டா கவலைக்கு அளவே இல்லை. பெருமானார் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அத்தனை அரபுலகம் ரசூலின் கையில் இருக்கிறது. சொந்த ஊருக்கு ரசூல் செல்லுகிறார்கள். அங்கேயே தங்கி விடுவார்களோ? தாகா நமக்கு கிடைக்க மாட்டார்களோ? மதீனாவிற்கு ரசூல் வராமல் போனால் நம் நிலை என்ன? ரசூலின் பிரிவை, மக்காவிலேயே இருந்து மதீனாவுக்கு வல்ல அந்த பிரிவை கூட அன்சாரிகளால் தாங்க முடியவில்லை. ரசூல் அங்கே இருந்துதான் என்ன செய்யறது கவலைப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா சென்றவுடன் என் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹுவின் கபருக்கு முன்னால் கூடாரம் அடியுங்கள் என்றார்கள். கூடாரம் என்றாலே வழிப்போக்கர்கள் அடிப்பதுதான். அன்சாரிகள் ஆனந்தம் அடைகிறார்கள். நபி பேருமகார் நம்மை மறக்கவே இல்லை, கூடாரம் அடிக்க சொல்லி இருக்கிறார்கள். கண்டிப்பாக நம்மோடு மதீனா வந்து விடுவார்கள். ஹஜ்ஜின் வேலை நடக்கிறது. அரஃபா இறுதி பேருரை, நீண்ட பேருரை. கடைசியில் பெருமானார், உலகத்தில் இந்த மாதிரி ஒரு தலைவர் உலகம் கண்டதே இல்லை. என் லட்சியம் முடிந்து விட்டது, புறப்பட போகிறேன். எந்த தலைவராக சொல்லியிருக்கிறாரா? லெனின் இன்னும் 3 ஆண்டுகள் இருந்திருந்தால் புரட்சி நடந்திருக்கும். அலெக்சாண்டர் இன்னும் 5 ஆண்டுகள் இருந்திருந்தால் உலகத்தையே தன் கையில் கொண்டு வந்திருப்பார். லட்சியம் பூர்த்தியாகாமலே மரணித்திருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் தன் லட்சியத்தை பூர்த்தி செய்து விட்டார்கள். அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. எல்லாம் முடிஞ்சு. கடைசியாக சொன்னதை மட்டும் வீட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். இந்த ஒன்னே ஒண்ணு எடுத்துட்டு போங்க, எல்லாம் சரியாகிவிடும். கடைசியாக பெருமானார் சொன்னார்கள், 90,000 பேர் இருக்கிற அவையிலே ரசூல் சொல்லுகிறார்கள், இந்த சபையிலே உறவை முறித்தவர் யாராவது இருக்கிறீரான்னு கேட்டாங்க. 90,000 பேர்களில் உறவை முறித்தவர் யாராவது இருக்கிறீரா? ஒரே ஒருத்தர் எந்திரிச்சாரே, ரசூலே எங்க மாமனார் கூட நான் பேசுறது இல்லை. பெருமானார் பேசிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அதற்குள் மாமனார் முந்திக் கொண்டார். மருமகனை கையை பிடிச்சு மன்னிச்சுக்கங்கன்றார். பெருமானாரின் கண்களில் கண்ணீர். மாமனார் நன்மையில் முந்திக் கொண்டார். பெருமானார் இப்பொழுது பேசுகிறார்கள், ரப்பே உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. என் உம்மத்தில் ரசூல் வஃபாத் ஆகிற போது உறவை முறித்த ஒருவர் கூட இல்லை. ரசூலின் பேச்சு நடக்கிற அவையில் உறவை முறித்தவர் இருக்கலாமா? ஒண்ணே ஒண்ணு, இனி என் வாழ்க்கையில் எந்த உறவையும் முறிக்க மாட்டேன். ஒரே ஒரு கண்டிஷன், எந்த உறவையும் முறிக்க மாட்டேன். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு செல்லுகிறார்கள். சஃபர் மாதம் கடைசி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமை விடப்பட்ட அடிமை இப்னுல் மௌஹிபாவை அழைத்துக் கொண்டு ஜன்னத்துல் பக்கீக்கு சென்றார்கள். கபரின் வேதனையை கண்டார்கள். பெருமானாரின் கண்கள் மண்ணுக்கு கீழேயும் பார்க்கும், விண்ணுக்கு மேலேயும் பார்க்கும். காரணம், பக்கத்தில் தான் அடங்கப் போகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு கபரின் வேதனையை கண்ட ரசூல் இரவு முழுவதும் அழுதார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். ரசூலே, இரவு முழுவதும் நீங்கள் அழுத அழுகை, பட்ட கண்ணீர் அரிசி தொட்டது. அல்லாஹ் சுப செய்தி சொல்லி அனுப்பினான். என்ன சொன்னான் அல்லாஹ்? ஜன்னத்துல் பக்கீயில் யார் அடங்குகிறாரோ அவருக்கு கபரின் வேதனை இல்லை என்று ரப்பு சொல்லிவிட்டார். கியாமத் நாள் வரை ஜன்னத்துல் பக்கீயில். அதனால் தான் ஆசிக்க ரசூல், ரசூலின் நேசர்கள் ரசூலுக்கு சலாம் சொல்லி மதீனாவிலேயே வஃபாத்தாகி ஜன்னத்துல் பக்கீயில் அடங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நமக்கு நசீபாக்குவானாக.
அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுவதும் அழுத அழுகை தலைவலியாய் மாறுகிறது. ஆயிஷாவிடத்திலே வருகிறார்கள். ஆயிஷா, கடும் தலைவலி, துண்டை கொடு ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு துண்டை கொடுக்க ரசூலுல்லாஹ் இழுத்து கட்டுகிறார்கள். கடும் தலைவலி. ஆயிஷா, இந்த தலைவலி உனக்கு வந்து நீ மௌத்தானால் நான் ஜனாசா தொழுகை நடத்துவேன். ஆயிஷா ரலியல்லாஹு யதார்த்தமாக புரிந்து கொண்டு, இப்படி ஒரு ஆசையா, என்னை காலி செய்துவிட்டு இன்னொரு பெண்ணை மணமுடிக்க ஆசைப்படுகிறீர்களா நாயகமே என்று ஆயிஷா பேச அண்ணல் சிரித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த தலைவலி தான் காய்ச்சலாய் மாறுகிறது. கடும் காய்ச்சலாகிறது, கடும் காய்ச்சலாகிறது. மைமூனா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எல்லா மனைவிமார்களும் ஒன்று சேர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு ரசூலை அனுப்பி வைக்கலாம் என்று எல்லோரும் சேர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு ரசூலை அனுப்பி வைக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். கடும் காய்ச்சல். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வருகிறார்கள். தொட்டு பார்க்கிறார்கள். போர்வைக்கு மேல் சுடுகிறது, கம்பளிக்கு மேல் சுடுகிறது. என்ன நாயகமே, இப்படி ஒரு காய்ச்சலை நான் யாருக்கும் கண்டதே இல்லையே ரசூலே. பெருமானார் சொன்னார்கள், அஷத்துல் பலா அல் அன்பியா சும்மல் அம்சல் சும்மல் அம்சல். உலகத்துல கடும் கஷ்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்குத்தான் தருவான். எப்படி என்று ரப்பு சோதிப்பான், என்னை சோதிக்கிறான். 17 வக்து தொழுகை இருக்கிறது. இஷா தொழுகையின் நேரம், இஷா தொழுகையின் நேரம். சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். ரசூல் தொலை வைக்க வருவார்களா இல்லையா? நடுநிசை நேரமானது. பெருமானார் தொழுகை என்னானது என்று கேட்பார்கள். மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ரசூலே ஒளி செய்வார்கள், மயங்கி விடுவார்கள். குளித்து ஒளி செய்வார்கள், மயங்கி விடுவார்கள். பெருமானார் 5வது முறையாக என் தோழர் அபூபக்கர் தொலை வைக்கட்டும் என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்க இடத்துல நிக்கிற ஆற்றல் அபூபக்கருக்கு இல்லை ரசூலே, என் தகப்பனாருக்கு இல்லை. அவர் பக்கா கடுமையாக அழுது விடுவார். வேண்டாம், பெருமானார் அபூபக்கர் தொலை வைக்கட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு போய் ஹப்ஸா ரலியல்லாஹு தோன்றாங்க, உங்க வாப்பாவை நீங்க சொல்லுங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு சென்றார்கள். ரசூலே, என் தகப்பனார் உமர் ரலியல்லாஹு தொலை வைக்கட்டும் என்று சொல்ல வந்ததே கோபம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆலோசனை கொடுத்த பெண்களை போன்று ஆலோசனை கொடுக்க வேண்டாம், என் தோழர் அபூபக்கர் தொலை வைக்கட்டும். இதற்கு இடையிலே உமர் ரலியல்லாஹு தஆலாவை தொலை வைக்க தள்ளுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்ட உள்ளிருந்து குரல் வருகிறது, இது என் தோழர் அபூபக்கரின் குரல் அல்ல, என் தோழர் அபூபக்கர் தொலை வைக்கட்டும். அல்லாஹு அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னைத்தானே குளிப்பாட்டி கொண்டு கடும் அழுகையோடு தொழுகை நடத்துகிறார்கள். மறுநாள் காலை 16 வக்து வேலை இருக்கிறது. பெருமானாருக்கு ஆரோக்கியம் கிடைத்ததை போன்று தருகிறது. உசாமா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹுவினுடைய தோளிலே கை வைத்துக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுகை நடத்துகிறார்கள். பெருமானார் கால் இழுக்க வந்தார்கள். புரிந்து கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் முன்னால் தொலை வைக்க இவர்கள் முகப்பிராக இருந்து தக்பீர் சொல்லுகிறார்கள். அந்த நிலைதான் இன்று வரைக்கும் ஹரம் ஷரீஃபிலே நடந்து கொண்டிருக்கிறது. முகப்பிரு சௌத் நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைத்து முடிக்கிறார்கள். பெருமானாரை கைத்தாங்களாய் மெம்பரிலே அமர வைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துகிறார்கள். நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா? கடனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாயகம் சொன்னார். ஒருவர், எனக்கு 3 வரம் கடன் தர வேண்டி இருக்கிறது நாயகமே. ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவை அழைத்து அந்த கடனை கொடுத்து விடுங்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள். ஒரு பெண்மணி சொல்லுகிறார், எனக்கு கல்நெஞ்சமாய் இருக்கிறது ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள். இந்த நிலையில் தான் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா சபையில் இருந்து எழுந்து, ரசூலே, என்னை தனி அறையிலே ஆடையே இல்லாத நிலையிலே சாட்டையில் அடித்தீர்கள் ரசூலே, சஹாபாக்களின் நிலை எப்படி இருக்கும்? கொந்தளித்து எழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுவை, அலியே, என்னை அழைத்து செல்லுங்கள், தனி அறைக்கு அழைத்து சென்று என் ஆடையை கழட்டுங்கள், என்னை உக்காஷா அடித்துக் கொள்ளட்டும். சாட்டை உக்காஷா ரலியல்லாஹுவின் கையிலே கொடுக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை கழட்டப்படுகிறது. வெறும் மேனியிலே ரசூலுல்லாஹ் நிற்கிறார்கள். உக்காஷா ரலியல்லாஹு அந்த சாட்டையை தூக்கி எறிந்து விட்டு ரசூலை முழுக்க சுத்தி வந்து முத்தமிடுகிறார்கள். ரசூலே, பேராவல் பேராவல், என் உடல் உங்கள் உடலோடு சேர வேண்டும் ரசூலே, எனக்கு கபரின் வேதனை கூடாது ரசூலே, அதனால் தான் இப்படி கட்டி அணைத்தேன் ரசூலே, வேறு வழி தெரியவில்லை. இங்கேயும் பாசிட்டிவ் சிந்தனை உள்ள ரசூல். நம்மளா இருந்தா இந்த நேரத்திலேயுமா இந்த வேலையை செய்யணும்னு சொல்லுவோம். ஆனா ரசூல், உண்மை என் மேனி பட்ட உன் மேனியை கபரின் வேதனை தொடாது, நரகம் தொடாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வீட்டுக்கு செல்லுகிறார்கள். நிறைய உபதேசங்கள் நிகழ்த்துகிறார்கள். பெருமானார்
ஒரு பேப்பரை எடுத்து வாருங்கள், கியாமத் வரை என்ன நடக்கும் எழுதி தருகிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் வேண்டாம் என்கிறார்கள். ரசூல் கஷ்டத்தில் இருக்கிறார். இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சின்ன வயசுக்காரர்கள் எழுதி கொடுங்கள் என்கிறார்கள். இரண்டு பேர்களுக்கு மத்தியில் வாக்குவாதம், குரல் உயர்கிறது. உள்ளிருந்து பெருமானார், எனக்கு முன்னால் சண்டையிடக்கூடியவர்கள் வெளியே செல்லுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, ரஸியா இல்ல ரஸியா, கை சேதத்திற்கு மேல் கை சேதமே. எல்லாம் எழுதி கொடுக்க நினைத்தார்கள், ஆனால் இல்லாமல் நாங்கள் போட்ட கூச்சலால் ஒன்றுமில்லாமல் வெளியே திரும்புகிறோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்க்க வருகிறார்கள். பெருமானாரை பார்க்கிற போது மகள் பெருமானாரை பார்க்கிற போது நாயகத்தின் கண்களில் கண்ணீர் வருகிறது. ஃபாத்திமா கேட்கிறாங்க, என்ன வாப்பா அழுகிறீங்களே, என்ன காரணம்? அம்மா ஃபாத்திமா, இதுவரை நீ வருகிற போதெல்லாம் உன்னை எழுந்திருத்து வரவேற்ற உன் தகப்பன் இப்பொழுது எழ முடியவில்லை. அம்மா, பொம்பளை பிள்ளைகளை வரவேற்கிற முறை ரசூல் எப்பொழுதுமே ஃபாத்திமா ரலியல்லாஹு எழுந்து வரவேற்பார்கள். முடியவில்லை. அம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுகிறார்கள். காதிலே ஏதோ ரசூல் சொன்னார்கள், அழுகை நின்றது. பெருமானார் வஃபாத்துக்கு பிறகு ஆயிஷா கேட்டாங்களா, ரசூல்ல காதில் ஏதோ சொன்னாங்களே, அழுகையை நிறுத்தினீங்களே. என் காதிலே பெருமானார், நான் வஃபாத்தாக போகிறேன், எனக்கு பின்னால் முதலில் நீதான் என்னை சந்திப்பாய் முதல் முறையாக என்று சொன்னார்கள். அழுகையை நிறுத்தினேன். தாகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல் கடுமையாகிறது. இன்னும் ஒரு வேளை தொழுகை இருக்கிறது, சுபஹ் தொழுகை. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹின் நேரம் வருகிறது. ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய துணையோடு ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வந்தார்கள். தொழுகை நடத்துகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு முகப்பிர். தொழுகை முடிந்தவுடன் ஒரு உபதேசம் நடக்கிறது. வெளியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹுவை அழைத்து கேட்கிறார்கள், அலியே, பெருமானார் எப்படி இருக்கிறார்கள் அலியே என்று கேட்கிற போது அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆரோக்கியம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. ரசூல் இப்பொழுது கூட உபதேசம் செய்துவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள், ஆரோக்கியம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், தூர நோக்கு சிந்தனை உள்ள அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அலியே அலியே, அலியே, அணைகிற நெருப்புதான், அணைய போகிற நெருப்புதான் வேகமாக எரியும் அலியே. பெருமானார் இன்றைக்கு நம்மை விட்டு மறைய போகிறார்கள். துடியாய் துடிக்கிறார்கள். ரசூலின் மறைவான், அதை தாங்கிக் கொள்ளுகிற ஆற்றல் இந்த அலிக்கு இல்லையே. பெருமானார் வீட்டுக்கு சென்றார்கள். ஆயிஷாவின் வடிகளை படுக்கிறார்கள். ஆயிஷா, அன்றைக்கு யூத பெண்மணி கொடுத்த விஷம் என் நெஞ்சை அறுக்கிறது. ஆயிஷா துடிக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்த துஆ ஓதப்படுகிறது. தன் சகோதரரிடத்திலிருந்து விஸ்வாத்தை வாங்கி விஸ்வாத்து செய்கிறார்கள். இதற்கு இடையிலே சஃபியா ரலியல்லாஹு பார்த்து விட்டு உள்ளே என்ன செய்தார்கள்? உள்ளே போய் 2 ரக்காத் தொழுது சஃபியா ரலியல்லாஹு, அத்தனை கஷ்டத்தை ரப்பே எனக்கு கொடுத்துரு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரோக்கியத்தை கொடு. வந்து பார்ப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. திரும்ப 2 ரக்காத், அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிரு, ரசூலுக்கு ஆரோக்கியம் கொடு. பெருமானார் அழைத்து சொன்னார்கள், அம்மா சஃபியா, எல்லாம் ஜிப்ராயில் சொல்லிவிட்டார். அம்மா, நான் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா? சக்கராத்தின் நேரத்திலே கூட நான் அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்கிறேன் தெரியுமா? என் உம்மத்தினுடைய அத்தனை கஷ்டத்தையும் ரப்பே எனக்கு கொடுத்து விடு, என் உம்மத்திற்கு வேண்டாம். மலக்குல் மௌத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் என்ற மலக். இஸ்மாயில் சொல்லுவார், நான் படைக்கப்பட்டதிலிருந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று கேட்டு அல்லாஹ் இந்த நிலையில் தான் பார்க்க அனுமதி கொடுத்தான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார்கள், இனிமேல் வகியை கொண்டுகிற வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுவே ரசூலே. இன்னொரு பக்கம் மலக்குல் மௌத், இதுவரை யாரிடத்திலும் அனுமதி வாங்கி வர சொல்லி அல்லாஹ் சொன்னதில்லை. நாயகமே, உங்களிடத்திலே மட்டும்தான் அனுமதி கேட்கிறேன், என்ன சொல்லுகிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி நேரத்திலும் கூட அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி, இதுவரை ரப்பே என் உம்மத்திற்கு நான் துணையாக இருந்தேன் ரப்பே, இப்பொழுது என் உம்மத்தை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். கண்ணை மூடினார்கள். அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா. உலகமே இருண்டு போனது. சகாபாக்கள் துடியாய் துடிக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எங்கே அடக்குவது? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எங்கு இறந்தார்களோ அங்கு அடக்குவது.
என்ன ஆடை? பெருமானார் கஃன் ஆடை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யார் குளிப்பாட்டுவது? அலிக்கு குளிக்க வைத்தார்கள். அலிதான் குளிப்பாட்ட வேண்டும். குளிப்பாட்டுகிற போது அன்சாரிகளும் முஹாஜிர்களும் தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார்கள். பெருமானாரை மலக்குகள் புரட்டினார்கள். அலி ரலியல்லாஹு குளிக்க வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன குழி தோண்டுவது? சக்கு குழியா லகுது குழியா? மதீனாவாசிகள் லகுது தோண்டுவார்கள், மக்கா சக்கு தோண்டுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ரெண்டு பேரை அனுப்புகிறார்கள். யார் முதலில் வருகிறார்கள்? லகுது குழியை தோண்டிவிட்டு அன்சாரிகள் வந்தார்கள். பெருமானாரை அங்கேதான் அடக்குவது. பெருமானாருக்கு எப்படி தொழுகை நடத்துவது? முதலில் மலக்குகள் தொழுகை நடத்த வேண்டும். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், மலக்குகள் தொழுகை நடத்த வேண்டும். அதற்கு பிறகு தனித்தனியாக சஹாபாக்கள் தொழுகை நடத்த வேண்டும். அல்லாஹ் அக்பர். எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியில பெருமானாரை கபரிலே யார் வாங்கி வைப்பது? யாருக்கு துணிவு வரும்? சஹாபாக்களில் ரசூலை எடுத்து கபரிலே வைக்கிற துணிவு யாருக்கு வந்தது? தன் உள்ளத்தை கல்லாக்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு ஷஹீதுகளை அடக்கிய ஹூனியும் இறங்குகிறார்கள். கபரிலே ரசூல் இறக்கி வைக்கப்பட்டு விட்டது. பிடிமண் போட வேண்டுமே. ரசூலின் மீது மண் போடுகிற தகுதி உலகத்தில் யாருக்கு இருந்தது? சஹாபாக்களின் வரலாறுகளை பாருங்கள். முதலில் தன் தலையின் மீது மண் போட்டுக் கொண்டார்கள். தன் தலையின் மீது மண்ணை போட்டுக் கொண்டார்கள். அதையும் அபூபக்கர் ரலியல்லாஹுவே துவக்கி வைக்கிறார்கள். மண் போடப்படுகிறது. கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பாத்திமா ரலியல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு அழைத்த, அனஸே 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்த அனஸே, மண் போட உனக்கு எப்படி அப்பா மனம் வந்தது? பெருமானார் மறைந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அண்ணன் மறைந்திருக்கலாம், அண்ணலின் சுன்னத்துக்களும் அண்ணலின் செயல்முறைகளும் மறையவில்லை, அதை பின்பற்றலாம் என்றார்கள். சுன்னத்துக்களாக செயலிலும் சலவாத்தாக சொல்லிலும் ரசூலை பின்பற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. அதற்காக தான் இது போன்ற உபதேச அரங்கங்கள். அல்லாஹ் இதை கபூல் செய்து அருள்வானாக. அண்ணலின் வழியில் நடந்து அண்ணலோடு சொர்க்கத்தில் இருக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. வாஹுல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.